ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் வித் மாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். வெண்டைக்காய் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய், சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக பூண்டும் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு வாணலி எடுத்து நல்லா அதை ஹீட் பண்ணிவிட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெண்டைக்காய் வந்து எடுத்து அதில் போட்டு ட்ரையாக நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக அதை வறுத்ததுக்கப்புறம் தான் அது வந்து குழம்புக்கு போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சும்மா கட் பண்ணி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் போட்டோன்னா அதோட வளவளப்பு தன்மை அப்படியே இருக்கும். ஸோ குழம்பு வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது. நம்ம என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக இதை நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக வறுத்துக்க போகிறோம். வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் சட்டி கொஞ்சம் கருப்பாயிடும். கேப்பில் என்ன பண்ணிட்டேன்னா போய் இந்த தேங்காயும் சின்ன வெங்காயம் தக்காளி 3 அரைச்சிட்டு வந்துடலாம். அது ட்ரை ஆகட்டும். அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்தளவு ஃப்ரை ஆனால் போதும். தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு பிளேட்டில் இதை ஃபுல்லாக மாற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். வெந்தயம் போட்டு அது நல்லா கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நான் 2 மட்டும் போட்டுப்பேன். ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ப்ரௌனிஷ் ஆகணும் வெங்காயம். ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், தேங்காய் அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிடலாம். வாங்க ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வேணும்னா சேர்த்துக்கோங்க. எக்ஸஸாக சேர்க்கணுன்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா மிளகாத்தூள் இருக்குல்ல அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா காரம் கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு இதுவும் பச்சை வடை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்து அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாங்கள் எங்கள் ஊர் சைடு வந்து புளிக்குழம்புக்கு கம்பல்சரி எந்த புளிக்குழம்பு வச்சாலும் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். நான் எங்கள் ஊர் சைடு வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ குழம்பு அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் குழம்ப. குழம்புக்கு தேவையான அளவு நான் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா மூடி வச்சு நல்லா வேக வைக்க போகிறேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை சேர்க்கல. நான் வந்து பெருங்காயம் போட மறந்துட்டேன், அதனால் பெருங்காயம் லாஸ்ட்டாக போட்டேன். பெருங்காயமும் கொஞ்சமாக வந்து சீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காவை போட்டுக்கலாம். வெண்டைக்காவை போட்டு உப்பு போட்டு குழம்ப மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு முடிச்சிச்சு. ஃபைனலி குழம்பு எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நண்பர்களே. நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். குழம்பு கொதிக்கிற கேப்பில் முட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.